வணக்கம். வணக்கம். என்னங்க அது என்ன அதை என்ன ஏதோ ஏதோ பேர்டு இருக்குதாங்க, வாத்தா என்ன அது? இல்லை சார், அது வார்த்தை இல்லை, அன்னப்பறவை. அன்னப்பறவை அப்படின்னா, அன்னப்பறவைன்னா அதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சக்தி இருக்குது. ஆமாவா? என்னவா அப்படி சக்தி அதுக்கு தனிப்பட்ட இதுனாக்கா, ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சுருந்தா, பால் வச்சுருந்தா, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா, அந்த பறவை என்ன பண்ணுமோ, அன்னப்பறவை அதில் இருக்கிற பால் மட்டும் உஷாராக குடிச்சிருமா, தண்ணி அப்படியே இருக்குமா. அதில் தண்ணியும் பாலுக்குது ஓடுறான், அதுக்கு வேணாம் சொல்லிட்டு விட்டாக்கா யாருக்கு நஷ்டம்? அதில் பால் இருக்குதா கொஞ்சம், அதை குடிச்சிக்கலாம் அப்படின்னு அது பயன்படுத்திக்கும். அதே மாதிரி தான் இந்த சமூகத்தில் சில பேச்சாளர்கள் நல்ல நல்ல கருத்துக்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு வந்து அதுக்காக சில லைப்ரரிகளுக்கெல்லாம் போவாங்க. 1008 லைப்ரரிக்கு போவானுங்க. அதில் ஒரு 5-10 நல்ல விஷயங்களெல்லாம் நோட் பண்ணி வருவாங்க. இந்த காலத்தில் 1008 லைப்ரரிக்கு போக வேண்டியதில்லை, டக்கு இல்லை கூகுள் போட்டால் அதே ஒரு பெரிய லைப்ரரி. பல லைப்ரரிகள் சேர்ந்தது தான் ஒரு கூகுள். அந்த கூகுளை தட்டினா நமக்கு தேவையான குறிப்புகள் எல்லாம் கிடைச்சிடும். இவன் என்ன பண்ணுவான், ஒரு பொது மேடையில் பேசணுமே சொல்லிட்டு இந்த குறிப்புகளெல்லாம் எடுத்து வந்து ரொம்ப நியாயமாக பேசுவான், நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லுவான். எல்லாரும் கைத்தட்டி கேட்பாங்க. சிலர் அவனுக்கு வேறு வேலை இல்லை, அவனுக்கு ஊருக்கு உபதேசம் பண்ணுறான். ஊருக்கு உபதேசம் பண்ணுறான். அவன் சொந்த லைஃப்பில் அவன் இஸ் ஃபெயில்டு. இவன் பேச்சனெல்லாம் நம்ம கேட்குதுன்னு சொல்லிட்டு சிலர் என்ன பண்ணுவாங்க, அவன் சொல்கிற பல கருத்துக்களெல்லாம் கண்டுக்காமல் விட்டுருவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, அவன் தனிப்பட்ட விஷயம், அதை ஃபாலோ பண்ணுறாலோ இல்லையோ, சில நல்ல கருத்துக்களெல்லாம் சொல்கிறான் இல்லையா, அதை நம்ம பயன்படுத்திக்கலாமே. நம்ம 1008 லைப்ரரி, ஒரே ஒரு கூகுள், இங்கெல்லாம் போயிட்டு கலெக்ட் பண்ணுறதோட இங்கே கட்சியத்தை வச்சுக்கிட்டு நம்ம அனுபவிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பல பேர் இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு பயன்படுத்திக்கிறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க, போடா அவன் பேச்சு ஒரு பேச்சா, அவன் இங்கே ஒன்று சொல்லுவான், வீட்டில் அந்த மாதிரிலாம் நடக்கிறதில்லை சொல்லிட்டு அதை நெக்லெக்ட் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவன் தனிப்பட்ட விஷயம், வீட்டு சூழ்நிலை, அவனுடைய நேச்சர் அந்த மாதிரி குறுக்களாக இருக்கலாம். ஆனால் மற்றவங்கிட்ட பேசணும் சொல்லி நல்ல கருத்துக்களாக சொல்லும்போது நம்ம அந்த கருத்துக்களெல்லாம் பயன்படுத்திக்கணும். அவன் என்னென்ன நல்ல காரியங்கள்லாம் சொல்கிறான் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திக்கின்னு நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் உபயோகித்து நம்ம முன்னேற்ற பாதையில் போகலாம். ஏன்னா இவன் சொன்னீங்க முன்னேறத்துக்கு என்னெல்லாம் பண்ணோன்னு, அதெல்லாம் பண்ணி நம்ம போகலாம். அவன் சொல்லலாம் போடுறான்னு சொல்லிட்டு விட்டுட்டா யாருக்கு நஷ்டம்? அதனால் யாரும் ஒரு நல்ல கருத்தை சொன்னாக்கா அதை நம்ம அதை ஏற்றுக்கொள்வது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களா? நான் சார், நீயும் நானுமா, நீங்கள் சொல்கிறது தான் சார் சரி.
அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் எனக்காக அதை தலை போடுங்கன்னு சொல்ல, உண்மையை சொல்கிறேன். மற்ற ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கிறது நமக்கு நன்மை தரும். அதை கடைப்பிடிக்கலாமா? அவன் தனிப்பட்ட முறையில் சொல்கிறது ஒன்று செய்து ஒன்றா இருக்கலாம். நமக்கு அது வேணாம். நம்மளால் முடிஞ்சது இவன் சொல்கிறது நம்மளால் ஏற்றுக்கக்கூடியதாக இருந்தால் ஏற்றுக்கலாமே. ஏற்றுக்கலாமா? வாங்க போகலாம்.